ஜம்மு காஷ்மீரில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் வேளையில் கட்சிகளின் வியூகம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி, பாஜக, மக்கள் ஜனநாயக கட்சி மல்லுக்கட்ட, என்ஜினியர் ராஷித்தின் அவாமி இத்திஹாத் கட்சி, குலாம் நபி ஆசாத்தின் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி வலிமையான சுயேட்சைகள் தங்கள் பலத்தை காட்ட பலமுனை போட்டியையே களம் காட்டுகிறது. போட்டியும் பிராந்தியத்திற்கு ஏற்ற வகையில் மாறுகிறது. கணிசமாக ஜம்முவில் காங்கிரஸ் வர்சஸ் பாஜக என போட்டி இருக்க, காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் தேசிய மாநாட்டு கட்சி வர்சஸ் மக்கள் ஜனநாயக கட்சி என இருக்கிறது. இதில் முன்னிலை பெறுவது காங்கிரஸ் கூட்டணியும் பாஜகவுமாக இருக்கிறது. மாநிலத்தில் எப்போதும் அரசியல் களம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் என புவியியல் ரீதியாகவே கணிக்கப்படுகிறது. 90 தொகுதிகளை கொண்ட மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 46 இடங்களில் வெற்றி அவசியம். இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் 47 தொகுதிகளும், இந்துக்கள் கணிசமாக செல்வாக்கு கொண்ட ஜம்முவில் 43 சட்டப்பேரவை தொகுதிகளும் உள்ளன. பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் 9 தொகுதிகளில் 3 தொகுதிகள் காஷ்மீரில் உள்ளது. இந்த தொகுதிகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. மகளிருக்கு மாதம் 3000 என காங்கிரஸ் சொல்ல, மூத்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் என பாஜக சொல்ல கவர்ச்சி அறிவிப்புகள் வீசப்பட்டாலும் சட்டப்பிரிவு 370 நீக்கம் முக்கிய தேர்தல் பிரச்சனையாக இருக்கிறது. தேர்தலில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. மாநிலத்தின் பிரதான கட்சிகளான தேசிய மாநாட்டு கட்சியும் மக்கள் ஜனநாயக கட்சியும் சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெறுவோம் என்கிறது. ஆனால் தேசிய மாநாட்டு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் சிறப்பு அந்தஸ்து விவகாரத்தில் அமைதி காக்கிறது. மாநில அந்தஸ்து பெறுவோம் என்கிறது. ஆனால் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு புதைக்கப்பட்டதுதான் என்கிறார் அமித்ஷா. ஆட்சி எங்களுக்குதான் என மார்த்தட்டும் தேசிய மாநாட்டு கட்சி இப்போது பள்ளத்தாக்கில் வாக்குகள் பிரிந்தால் பாஜக ஆட்சி அமைக்கும் என வாக்காளர்களை எச்சரிக்கிறது. அக்கட்சி தலைவர் உமர் அப்துல்லா என்ஜினியர் ரஷீத் வருகையை கவனமாக கையாளுகிறது. பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் குற்றச்சாட்டில் உபா சட்டத்தில் சிறை சென்ற ரஷீத் சிறையில் இருந்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டு பாரமுல்லாவில் உமர் அப்துல்லாவை தோற்கடித்தவர். இப்போது பள்ளத்தாக்கில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கும் ரஷீத் தடை செய்யப்பட்ட ஜமாத்-இ இஸ்லாமி இயக்கத்தினர் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். இப்படி பள்ளத்தாக்கை குறிவைத்து ஆசாத் கட்சி தொடங்கியது. என்ஜினியர் ரஷீத் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது எல்லாம் பள்ளத்தாக்கில் வாக்குகளை பிரிக்க பாஜக போடும் பிளான் என்று உமர் அப்துல்லா விமர்சிக்கிறார். ஜம்முவே யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் என்று அமித்ஷா சொல்லுகிறார். ஜம்முவில் இஸ்லாமிய செல்வாக்கு தொகுதிகள் உள்ளன. காஷ்மீரில் ஆட்சி அமைக்க ஜம்முவை திறவுகோலாக நம்புகிறது பாஜக. இத்தகைய சூழலில் மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.